ஏன்னு தெரியல, இந்த மண்ணின் மக்கள் காட்டுகிற அன்பு என்பது அவ்வளவு ஈரத்தின் அடர்த்தி கொண்டதாக இருக்கிறது. நாங்கள் பொதுவாக கொஞ்சம் நிறைய பயணம் செய்கிறதுனால எல்லா இடத்திலுமே அது தமிழுக்கான வரவேற்பு. எங்களினுடைய தனிப்பட்ட ஆளுமைகளுக்கு என்று நான் அதை நினைக்கவில்லை. எங்கள் நடுவர் சாலமன் பாப்பையா அவர்களினுடைய அந்த தமிழ் அறிவுக்கு கிடைக்கிற மரியாதையினுடைய சாரல் எங்கள் மீதும் தெரிக்கிறது. அதனால் எல்லா இடத்துலையுமே அன்பாக தான் இருப்பாங்க. ஆனால் கரூர் மக்கள் காட்டுகிற அன்புக்கு ஈடு இணையே கிடையாது. அதுவும் இந்த மண்ணிலே இருக்கிற பெண்கள் எவ்வளவு தூரம் தேடி தேடி வந்து பேசுவார்கள், தொடர்பில் இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். அவர்களால் முடிஞ்ச சின்ன சின்ன பரிசுகளால் என்னுடைய இல்லத்தையும் என்னுடைய உள்ளத்தையும் நிறைப்பார்கள். இப்படிப்பட்ட ஒரு அன்பு வேறு எங்கேயுமே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் இந்த மண்ணுக்கு வருவதில் எனக்கு ரொம்ப 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 பெருமை. அன்பு சகோதரர் அவர் தான் ஒவ்வொரு முறையும் என்னை வரவேற்று இங்கே அழைத்து வருவார். இந்த அன்பிலே இருக்கிற காரணத்தினால்தான் இங்கே அழைக்கப்படுவதிலே நான் கூடுதல் பெருமையும் மரியாதையும் மகிழ்ச்சியும் அடைகின்றேன். இந்த வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கும் தமிழுக்கும் கரூர் மண்ணினுடைய மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் திரும்பவும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படின்ற தலைப்பை நான் இன்றைக்கு தேர்ந்தெடுத்திருக்கின்றேன். முதல்ல இந்த தமிழ் பரீட்சையெல்லாம் நம்மளை கேட்பாங்க. இடம் சுட்டி பொருள் விளக்கு எழுதிருக்கீங்களா இல்லையா? என்னங்க இது 2-3 பேர் தான் தலையாடுறீங்க? அம்மா மாத்திரம்தான் எழுதியிருக்காங்க. தமிழாசிரியராக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அநேகமாக. எல்லாருமே எழுதியிருப்போம். ஏதாவது ஒரு செய்யுளிலிருந்து ஒரு அடியை கொடுத்து இடம் சுட்டி பொருள் விளக்கு அப்படின்னா முதல்ல அது எங்கே வந்தது, யார் சொன்னாங்க, யாருக்கு யார் சொன்னாங்க, எந்த சந்தர்ப்பத்தில் சொல்லப்பட்டது அப்படிலாம் நம்ம எழுதிட்டோன்னா நமக்கு 3 மார்க் கிடைக்கும். எனக்கு ஒரு தடவை கூட 3 மார்க் வந்ததில்லை. ஆனால் இந்த இடத்துல வந்துரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது நானே கொடுத்த தலைப்பு. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர். சாப்பாடு கொடுத்தவங்க தான் சாமி நமக்கு உயிரை கொடுக்குறாங்க, அவ்வளோதான் பொருள். நமக்கு யார் சாப்பாடை கொடுக்குறாங்களோ அவங்க தான் நமக்கு உயிரை கொடுக்குறவங்க. இது எங்கே இடம்பெற்றது முதலில் என்றால் புறநானூற்றில் இடம்பெற்றிருக்கின்ற ஒரு செய்யுளிலே வருகின்ற ஒரு அடி. இது யார் எழுதினது? குடபுலவியனார்ன்ற ஒரு புலவர் எழுதியிருக்கார். அப்போது இருந்த பாண்டி நாட்டு மன்னனை பற்றி எழுதினார். அந்த பாண்டிய மன்னனை பற்றி புலவர் ஏன் எழுதினார்? பொதுவாகவே புலவர்கள் அப்படி தான் செய்வாங்க. மன்னர்கள் யாரோ அவர்களை பற்றி நிறைய எழுதுவாங்க. இந்த திருவிளையாடல் படத்தில் நீங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? திருவிளையாடல் படத்தில் நாகேஷ் தான் தருமின்ற ஒரு புலவராக வருவார். அவருக்கு பாட்டை சிவபெருமான் கொடுத்து அனுப்பிச்சிருப்பார். இந்த பாட்டை எடுத்து மன்னனுடைய அவைக்கு நாகேஷ் வருவார். அவர் தான் அந்த புலவர். ஆனால் அந்த புலவருக்கு மன்னன் யாருன்னு தெரியாது. இந்த வரிசையாக அந்த இப்போ சினிமாலாம் பார்த்துருப்பீங்கல்ல, மன்னர் நடுவில் உட்காந்துருப்பார், இங்கே வரிசையாக நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க. இவருக்கு மன்னர் யாருன்னே தெரியாதா. முதல்ல உட்காந்துருக்கிற ஆளை போய் மன்னா அப்படின்னா அவர் இப்படி பக்கத்தில் கை காட்டுவார், பக்கத்தில் போய் வேந்தே அவர் பக்கத்தில் கை காட்டுவார். இப்படி ஒவ்வொருத்தரையாக தாண்டி கடைசியில் மன்னர்கிட்ட போய் அந்த பாட்டை கொடுப்பாங்க. அப்போ புலவர்களினுடைய வாழ்க்கை என்பதே மன்னர்களை பாடி பரிசில் பெற்ற வாழ்க்கையாகவும் இருந்திருக்கிறது. மன்னர்களை எதிர்த்த புலவர்களும் நம்முடைய தமிழ் மரபில் உண்டு. மன்னனுக்கு எப்பவுமே பாராட்டிகிட்டு இருந்தாங்கன்னு இல்லை. மன்னன் தவறு செய்தால் கேள்வி கேட்ட புலவர்களும் இங்கே உண்டு. ஆனால் இந்த புலவர் ஏன் பாண்டிய மன்னனை, அதுவும் சாதாரண மன்னனை, தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன், அந்த போரிலே வெற்றி பெற்ற அந்த மன்னனை பற்றி இவர் ஏன் இந்த வரியை பாடினார்னா, ஒன்றும் இல்லைங்க, அந்த மன்னன் நிறைய போரில் வென்றிருப்பார், நிறைய செஞ்சிருப்பார். குறிப்பாக என்ன செய்தார் என்றால் நீர்நிலைகளை மேம்படுத்தினார். அது ஒரு ஆறாக இருக்கலாம், ஏரியாக இருக்கலாம், குளமாக இருக்கலாம். அதையெல்லாம் இன்னும் நிறைய ஏரிகளையும் குளங்களையும் அமைத்த மன்னன் அந்த மன்னன். அந்த மன்னனுக்கு வாழ்த்து சொல்லுகிற போது புலவர் என்ன சொன்னார்னா, நீரை நம்பி வாழுகின்ற மனித உயிர்கள் எல்லாவற்றுக்கும் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. எல்லா உயிர்களுக்கும்
சாப்பாட்டை யார் கொடுக்குறாங்களோ அவங்க தான் உயிரை கொடுத்தவர்கள் என்று அந்த புலவர் எழுதினார். இந்த வரி அப்படியே காலத்தில் நின்று விட்டது. இப்போ சில திருக்குறள் வரிகள் அப்படியே காலத்தில் நிற்கும் இல்லை, அது மாதிரி இந்த வரி நின்று விட்டது. நின்ற காரணத்தினால் இந்த பாடல் எழுதப்பட்டு 2000 வருஷத்துக்கு மேலேனா இது புறநானூற்று பாடல். இதற்கு அடுத்து வந்த மணிமேகலையில் இந்த வரி அப்படியே எடுத்து அவங்க பயன்படுத்தினாங்க. மணிமேகலையிலே இந்த வரி வருது. அதனால் இடஞ்சுட்டி பொருள் விளக்கில் புறநானூறுன்னு எழுதினாலும் நீங்கள் மார்க்கு கொடுக்கணும், மணிமேகலைன்னு எழுதினாலும் நீங்கள் மார்க்கு கொடுக்கணும். ஏன்னா ரெண்டுத்துலேயுமே இது வந்திருக்கு. மணிமேகலையில் எப்படி வந்ததுன்னா புறநானூற்றின் வரி ரொம்ப அழகான வரி, அதை எடுத்து பயன்படுத்தினார் என்பதனால் வந்தது. இப்போ எனக்கு 3 மார்க் கொடுப்பீங்களா எப்படி? எனக்கு ரொம்ப 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 பிடித்த ஒரு வரி இது. நம்ம எல்லாருக்கும் ஒரு அனுபவம் இருக்கும், நம்ம எல்லாருக்கும் வேறு வேறு வித்தியாசங்கள் இருக்குது. இப்போ நான் சென்னையிலேருந்து வரேன், நீங்கள் கரூரில் இருக்கீங்க, இங்கேயே சில பேர் வேறு வேறு ஊர்லேருந்து இங்கே வந்தவங்க இருக்கலாம். ரொம்ப செல்வ செழிப்பான குடும்பத்திலேருந்து வந்தவங்க இருக்கலாம், ரொம்ப வறுமையான குடும்பத்திலேருந்து வந்தவங்க இருக்கலாம். எவ்வளவோ வித்தியாசங்கள் இருக்குது. சில பேர்கிட்ட பெரும் வீடுகள் இருக்கலாம், சில பேர்கிட்ட ஒரு வீடு கூட இல்லாமல் இருக்கலாம். என்னென்ன வித்தியாசம் இருந்தாலும் நம்ம எல்லாருக்கும் பொதுவாக ஒரு விஷயம் இருக்குது. நான் போடுற புடவை உங்கள்கிட்ட இல்லாமல் இருக்கலாம், நீங்கள் போடுற ட்ரெஸ் என்கிட்ட இல்லாமல் இருக்கலாம், எல்லாம் வித்தியாசம். ஆனால் ஒரு விஷயம் எல்லாருக்கும் ஒன்று, என்ன? பசி. இந்த மண்ணில் உயிரோடு வாழ்கிற எல்லா உயிரினங்களுக்கும் ஒன்று இருக்கும் பொதுவில் என்றால் அது பசி மாத்திரம்தான். சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் இப்போ பசினா என்னன்னு தெரியாதுங்க, பெரும்பாலும் தெரியாது. ஏன்னா அப்பா அம்மாலாம் திணிச்சு வளர்க்குது. பசிச்சாலும் பசிக்காட்டாலும் ஒரு கையில் ஒரு ஃபோனையோ ஒரு ஐபேடையோ கொடுத்துட்டீங்க வைங்களேன், அது எவ்வளவு பசிக்குதுன்னு தெரியாமலே சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது. ஆனால் பசித்த பிறகு கிடைக்கிற உணவு இருக்குல்ல, அதை போல் ஒரு சுகம் இந்த உலகத்தில் எதுவும் கிடையாதுங்க. அதுதான் சுகம். நிறைய தாய்மார்கள் இருக்கீங்க, நிறைய ஆண்களும் இருக்கீங்க. நம்ம எல்லாரும் நம்ம அம்மாவை நினச்சி பார்க்கறதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம், அப்படி தானே? பல காரணங்கள். ஆனால் எல்லாருக்கும் காமனாக ஒரு காரணம் இருக்கும், அது என்னுடைய பசி அறிஞ்சு எனக்கு சாப்பாடு போட்டது எங்கள் அம்மா தான், எங்கள் அப்பத்தா தான், அப்படி சொல்லுவோம் நாம். அது நம்ம வயிற்றில் பசிக்குதுன்னு அவங்களுக்கு மணி அடிக்கும், அது எப்படின்னு தெரியாது, அது எப்படின்னு எனக்கும் புரியல. நான் ஒரு தாயாக ஆன பிறகு தான் அது எனக்கு புரிந்தது. நான் அலுவலகத்தில் ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பேன், ஆனால் எனக்கு திடீர்னு தோணும், என் மகள் வீட்டுக்கு வந்துட்டாளா, சாப்பிட்ருப்பாளா, ஒழுங்காக சாப்பிட மாட்டாளே, நம்ம ஃபோன் பண்ணி கேட்க, அவளுக்கு பசிப்பது என்னுடைய உடம்பில் ஏதோ என் மனதில் ஒரு சலனத்தை ஏற்படுத்துகிறது. இந்த உறவு அம்மாவோட தான் இருக்க முடியும். நிறைய அம்மாக்கள் இருக்கீங்க, மகன்கள் இருப்பாங்க உங்களுக்கு. எல்லா மகன்களுமே என்னென்னா அந்த டீனேஜில் இருக்கிற போது கொஞ்சம் அப்படியே அப்படி தான் இருப்பாங்க, அப்படி தானே? கொஞ்சம் மேட்டு. அப்போல்லாம் பொம்பளை பிள்ளைங்க அப்படி தான் இருக்குது, அதை விட ஜாஸ்தியாக இருக்குது. அம்மா சொல்கிறாங்க, ஏம்மா கொஞ்சம் பாத்திரம்லாம் விளக்கி கொடுமா. நாலாம் பல் விளக்குறது ஜாஸ்தி, பாத்திரம்லாம் விளக்க மாட்டேங்க. பசங்க இப்போ ஆம்பளை பிள்ளைங்க கூட கொஞ்சம் 1-2 கேட்குது, பொம்பளை பிள்ளைங்க எதுவும் கேட்க மாட்டேங்க. எல்லா அம்மாக்களுக்கும் ஒரு அனுபவம் இருக்கும். இந்த பசங்க காலையில் கிளம்பி கிரிக்கெட் விளையாடணும் போவோம், அப்படி தானே? என்னவோ பெரிய புண்ணியத்தை தேடுறதுக்கு கோயிலுக்கு போகிற மாதிரி காலங்காத்த மற்ற நாளில் 7-7:30 மணிக்கு நீங்கள் அலாரத்தை 2 காதுலையும் வச்சா கூட எந்திரிக்க மாட்டோம். அன்றைக்கி மட்டும் வெரசெல்லாம் எழுந்து கிரிக்கெட்டுக்கு போகிறேன்னு போவான். போகிறவன் எங்கள் வீட்டிலே நடந்திருக்கு, எங்கள் அண்ணன் அப்படி தான் போவான். போயிட்டு கிரிக்கெட் விளையாட போய் பந்துலேயே அவுட் ஆயிடுவான், டக் அவுட்டு. இவர் தான் பெரிய விராட் கோலி மாதிரி கிளம்பி போனாரா, பந்துலேயே உட்காந்து வச்சுட்டாங்க. நாள் முழுக்க வெட்டுன்னு உட்காந்து. இவன் போகும்போதே எங்கள் அம்மா சொன்னாங்க, நான் சாப்பாடு கட்டி கொடுத்துட்றேன்டா, நான் காலையில் உனக்கு முன்னாடி எந்திரிச்சு சாப்பாடு கட்டி கொடுத்துட்றேன்.
என்னை பற்றி என்ன நினைப்பாங்க? எவ்வளோ கேவலப்படுத்துகிற நீ என்ன? எங்கே போனாலும் நான் மூட்டை கட்டிட்டு போகணுமா? அங்கெல்லாம் எங்களுக்கு நல்ல லஞ்ச் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு போனான். அங்கே அரேஞ்ச் பண்ண லஞ்ச் என்ன தெரியுமா? பொறை டீ, இவ்வளோதான் அன்றைக்கி. அதையும் சாப்பிட்டுட்டு அவ்வளோ நேரம் கழித்து அங்கேருந்து பஸ்ஸை பிடிச்சி வீட்டுக்கு வந்து அவன் வீட்டுக்கு சொல்லிட்டு வந்துருங்க, நான் அங்கேயே சாப்பிட்டு வந்துடுவேன், நீங்களாம் எனக்காக வெயிட் பண்ணாதீங்க. அவன் பெல் அடித்த உடனே அம்மா கதவு திறந்தாங்க. அவன் ஒரு வார்த்தை கூட சொல்லலை. அவன் சும்மா நின்னான். அவனை பார்த்த உடனே எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு செம்ம பசியில் இருக்கான்னு சொல்லிட்டு. அவன் ஒன்றும் சொல்லலை, சோறு போடுமான்னு கூட சொல்லலை. சாப்பிடவா, என்ன வச்சுருக்க? நீ தான் ஒன்று வேணான்னு சொன்ன, சோறு தான் வச்சுருக்கேன், சரி எது இருந்தாலும் போடுன்னான். அவன் போய் அந்த கையை கழுவிட்டு வர்றதுக்குள்ளே படப்படன்னு இருந்த அந்த ஒரு 4 வெண்டைக்காவை படப்படன்னு வதக்கி அதில் தலையில் போட்டு அதை சுட 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 கொண்டு வந்து கொடுத்தாங்க பாருங்களேன். நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஒரு மனிதன் கொடும் பசியிலே சாப்பிடுகிற போது அவனை கவனித்திருக்கிறீர்களா? அது ஒரு தரிசனம், அதுவே ஒரு தரிசனம். அப்படி சாப்பிடுவாங்க. உடனே எங்கள் அம்மா வந்து அப்படி நின்றுக்கும். எதுக்கு தெரியுமா? நாங்கள்லாம் பார்த்து கண்ணு வச்சிருவோமாம்மா, அதனால் அப்படி வந்து நின்றுக்கும் நடுவில். நான் தான் எனக்கே பயமாக இருக்கும், இப்படி தின்றான் இவன்னு. அப்படி வந்து நீ போம்மா, நீ சாப்பிட்டுட்டு இல்லை, நீ போய் என்ன அனுப்பிச்சிடுவாங்க, அது கண்ணுப்படாமல். அப்போ இப்படி நமக்கு பரிமாறியது என்பது நம்முடைய அம்மாவை தவிர வேறு யாராக இருக்க முடியும்? அதனால் அம்மாவை நினைக்கிற போதே, அம்மா இப்போ அம்மா இல்லை, ஆனால் நினைக்கிற போதே இந்த கண்ணில் ஒரு சிறு கண்ணீர் துளி வருகிறது இல்லை? அந்த கண்ணீர் துளிக்கு என்ன பொருள் என்றால், இது போல எனக்கு இனிமேல் உணவிடுகிறவர்கள் யார் இருக்க முடியும் என்ற எண்ணமும் கூடவே தோன்றுகிறது. இதில் ஒரு பிரச்சனையும் இருக்குது. என்ன பிரச்சனைனா, பல வீடுகளில் மனைவிமார்கள் எவ்வளவுதான் அக்கறையாக சமையல் செஞ்சு போட்டாலும் கணவன்மார்கள் சொல்லுகிற ஒரு நல்லா இருந்துச்சு ஆனால் எங்கள் அம்மா ஆக்கிற மாதிரி இல்லை என்று சொல்லாமல் ஆண்களால் இருக்கவே முடியாது. அதுக்கு பல மனைவிகளுக்கு வந்து கோவம் சொல்லுவாங்க, ஒரு நாள் மேடம், ஒரு நாள் கூட நல்லா இருந்ததுன்னு நெஞ்சார சொல்ல அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே போகிறாங்க. ஆண்கள் அப்படித்தான் இருக்காங்க, வாயே திறக்க மாட்டேன்ற. நல்லா இல்லைனாவது சொல்லலாம்ல அப்படிங்குது ஒரு அம்மா என்கிட்ட, அதை கூட சொல்லாமல் போயிடுறாரு. அதை விட இப்போல்லாம் ரொம்ப கொடுமை, பல பேர் ஃபோனை பார்த்துக்கிட்டே தானே சாப்பிட்றாங்க, ஃபோனை பார்த்துக்கிட்டே சாப்பிட்றாங்க. அப்புறம் அலோன்னு பார்த்துட்டு பேசிக்கிட்டு போயிடுறாங்க. அவர் அப்போ தான் அமைச்சர் கூப்பிட்ருக்காரு அவரை, அதனால் அவர் போகிறாரு. ஒன்றுத்துக்கு உபயோகம் இல்லாத ஃபோன் தான் வந்திருக்கு, இருந்தாலும் ஹலோன்னு திரும்பி வந்து பார்த்துட்டு இப்படி 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 சாப்பிடுவேன். நீ ஏன் இன்றைக்கி வெள்ளை சட்னியே வைக்கலை, பக்கத்துலேயே இருக்கியா பாரு, அதை கூட பார்க்காம சாப்பிட்டு முடிச்சுட்டு அவர் போயிருக்காரு. இப்படி நமக்கு சாப்பாடு போடுகிற அம்மாக்களாக இருக்கலாம், மனைவிகளாக இருக்கலாம், சில வீட்டில் ஆண்களை கூட சமைக்கிறாங்க இப்போல்லாம். கரூரில் எப்படின்னு எனக்கு தெரியல, சென்னையில் கொஞ்சம் கொஞ்சம் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு காஃபி போடுறது, பிள்ளைக்கு ஒரு சோறை கட்டுறது, கொஞ்சம் கொஞ்சம் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. நல்ல விஷயம் தானே. இவங்க சொல்லியிருக்காங்க, மேடம் இப்போ பட்டிமன்றத்தில் பெண்களுக்காக குரல், நான் கொடுத்த முதல் குரலே சமையல் என்பது ஏன் எப்போதுமே பெண்களினுடைய வேலையாக மாத்திரமே இருக்க வேண்டும் என்பது தான். புராணத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்த சமையல்காரர்கள் ஆண்களாகத்தான் இருந்திருக்காங்க. அதை பார்த்து அதுலேருந்து உற்சாகம் பெற்று நீங்களும் கூட வீட்டில் செய்யலாம். யார் செய்கிறாங்கன்றது முக்கியம் இல்லை, எது முக்கியம் என்றால் அந்த சமையலை, அந்த சாப்பாட்டை செஞ்சு அதை நமக்கு கொடுக்குறாங்கல்ல, அவர்களை நாம் மதிக்கிறோமா என்பது தான் இன்றைக்கு நான் இங்கே வைக்க விரும்புகிற ஒரு கேள்வி. இந்த சாப்பாடு நம்ம இலைக்கு வர்றதுக்கு சமையல் செஞ்சவங்க மாத்திரம் இல்லை, விவசாயியிலிருந்து ஆரம்பித்து பல பேரினுடைய உழைப்பும் அவர்கள் பட்ட பாடும் தான் நம்முடைய தட்டிலே சோறாக வந்து விழுகிறது. அப்படிதானே? உன்னுடைய தட்டிலே இன்றைக்கு விழுந்திருக்கிற சோறு ஒரு 6 மாதம் முன்னாடி அந்த விவசாயி பட்ட பாடு, அவன் சிந்திய வியர்வை, சில சமயம் அவன் கண்ணிலிருந்து விழுந்த நீர், அத்தனையுமே அந்த சோற்றுக்கு உரமாகி இருக்கிறது. அதிலிருந்து வந்து இன்றைக்கு உன்னுடைய தட்டிலே வந்திருக்கிறது இந்த சோறு. இதை நமக்கு செஞ்சு
நம்முடைய இலைக்கு இது வருவதற்காக அந்த அந்த வீட்டில் இருக்கிற அந்த பெண், அது அம்மாவா மனைவி யாராக இருக்கட்டும், உங்கள் அக்கா தங்க யாரா, அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு பார்த்துருக்கீங்களா? கஷ்டப்படுறாங்களா இல்லையா? பெண்களே சும்மா இருக்கீங்க, ஏன் நீங்கள் செய்கிறது இல்லையா? உங்களுக்கு தெரியலையா அவங்க கஷ்டம்? அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க தெரியுமா? ஒன்றே ஒன்று தான், நீ சாப்பிடும்போது சாப்பாட்டை மாத்திரமே பாருன்னு நினைக்கிறாங்க. அது ஒன்று தான், வேறு எதையும் எதிர்பார்க்கறதில்லை. இன்றைக்கு சாப்பிடுகிற போது நம்மில் எத்தனை பேர் இது சாப்பிட்ற ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் இதுதான் என்னுடைய வேலை என்று அதை மாத்திரமே நினைத்து சாப்பிடுகிறவர்கள் நம்மில் எத்தனை பேர் சொல்லுங்க? அதுதான் அந்த நேரத்தில் கவனம் அதில் மாத்திரமே இருக்க சாப்பிடுகிறவர்கள் எத்தனை பேர்? ரொம்ப குறைவு இல்லை? இன்றைக்கு பல வீடுகளில் ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிடுவது என்ற வழக்கமே கிடையாது. இப்போ முன்னாடி ஒன்றா உட்காந்துட்டு தான் சாப்பிடுவாங்க. எங்கள் குடும்பங்கள்லாம் எப்படின்னாக்கா, இந்த சம்மர் வெக்கேஷன் இல்லாட்டா ஹாஃப் இயர்லி லீவ் முடிஞ்ச உடனே இந்த பொட்டி பொட்டியாக வந்துடும். பெரியப்பா பிள்ளைங்க, சித்தப்பா பிள்ளைங்க, அத்தை மாமா எல்லோரும் வந்துடுவாங்க. அது எல்லாத்தையும் உட்காத்தி வச்சு வீட்டில் இருக்கிற ஒரு பாட்டி, சில சமயம் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு தட்டு கூட இருக்காது, இலை பறிச்சுக்கிட்டு வர சொல்லுவாங்க. இலையும் இல்லைனாக்க அப்படியே ஒரு பெரிய குண்டானில் அந்த சோத்தை கலந்து அப்படியே கையில் அப்படி அப்படியே வைக்கும். அந்த கையில் இருக்கிற அந்த சோற்றினுடைய சுவை இருக்குது பாருங்கள், அதுக்கு ஈடு இணைய எதுவுமே கிடையாது. அந்த சுவை இன்னமும் நம்முடைய நாக்கிலே இருக்கிறது. எத்தனை வருஷம் இருக்கும் பாருங்கள். ஆனால் நம்முடைய மூளை சில வாசனைகளை, சில சுவைகளை மறப்பதே கிடையாது. அப்படி மறக்க முடியாத ஒரு சுவை நம் கையிலே விழுந்த நம்முடைய வீட்டு சாப்பாட்டினுடைய சுவை. இந்த பசியில் இருக்கிறவங்களினுடைய கண்களை நீங்கள் பார்க்கிற போது அதில் தெரிகிற ஒரு சோகம் இருக்குது பாருங்களேன். மனித குலத்துக்கு அதை விட பெரிய சோகம் எதுவுமே இருக்க முடியாது. இப்போ நேற்றைக்கு சென்னையில், வெஸ்ட் பெங்காலிருந்து சென்னையில் வேலை செய்கிறதுக்காக சில பேர் வந்திருக்காங்க. வடநாட்டிலிருந்து வேலை செய்வதற்காக வந்திருக்கிறார்கள். அதில் ஒரு விஷயம் நிச்சயமாக நாம் சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம், அங்கே வாய்ப்பு இல்லாமல் இங்கே வருகிறவர்கள் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறதாக தமிழ்நாடும் முக்கியமாக தென்பகுதியிலே இருக்கிற மாநிலங்களும் வளர்ந்திருக்கிறது. எத்தனை பேர் இங்கே வராங்கன்னு என்ன அர்த்தம்? இங்கே வேலை வாய்ப்பு இருக்கிறது, அதற்காக வருகிறார்கள். அப்படி வந்தவர்களில் ஒரு 10 பேர் நேற்றைக்கும் முந்தா நாளும் சென்னையில் சென்ட்ரல் ஸ்டேஷனில் அவங்கள கூட்டிகிட்டு வர்றதுக்குன்னு ஒரு ஏஜெண்ட் இருப்பான். இதுக்கு பெரும்பாலும் அவன் ஏமாற்றிட்டான். இவங்களை கூட்டிகிட்டு வேலை கொடுக்குறேன்னு சொன்னானே தவிர சரியானபடி எந்த இடத்துல வேலைன்னு சொல்லலை. இவங்க 10 பேரை அப்படியே அம்போன்னு விட்டுட்டான். அதில் ஒருத்தர், ஒரு சகோதரர், ஒரு 4 நாள் சாப்பாடு இல்லாமல் நேற்றைக்கு இறந்து விட்டார். இந்த நியூஸ் பேப்பரில் வந்தது. இது அப்படியே இதயத்தை உருக்குகிற விஷயம். பட்டினியால் இறப்பது என்பது நம்முடைய தலைமுறையில் நாம் பெரும்பாலும் பார்க்கலை. ஆனால் நீங்கள் நம்முடைய வரலாற்றை கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா பல முறை இது நடந்திருக்கிறது. த கிரேட் மெட்ராஸ் ஃபேமின் என்று சொல்லப்படுகின்ற மாபெரும் பஞ்சம் 1800களினுடைய இறுதியிலே இந்தியா முழுக்க சூறாவளி மாதிரி சுற்றி அடித்திருக்கிறது. அதில் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் உண்டு. இந்த பஞ்சம் இறந்தவர்களினுடைய படத்தை கூட நீங்கள் பார்த்துறாதீங்க. அந்த படங்கள் இருக்குது, அப்போவே ஃபோட்டோகிராஃபி வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த படத்தை பார்த்தாலே அப்படியே முதுகு தண்டை சில்லிடும். ஏன்னா உடம்பில் அந்த எலும்பு மாத்திரம்தான் இருக்கும் அவனுக்கு. அதை சுற்றி போற்றி இருக்கிற சதை என்பது ஒரு சல்லா துணி அளவு தான் இருக்கும். அப்படி சில பேரெல்லாம் படம் எடுத்து போட்டிருக்காங்க. அந்த பெரும் பஞ்சம் வந்தபோது மதுரையிலே தாசி குஞ்சரம்மாள் என்று ஒருவர் இருந்ததாக சில குறிப்புகள் சொல்லுகிறார்கள். மதுரையில் இது முழுக்கவுமே வரலாற்றிலே ஒத்துக்கொள்ளப்பட்டதா என்று தெரியவில்லை. ஆனால் இந்த மாதிரி ஒரு கதை இருக்கு. அந்த அம்மா அந்த தாசி குலத்தை சேர்ந்தவர்கள். நல்ல வீட்டில் நிறைய நகை வச்சுருந்தது, நிறைய பணம் வச்சுருந்துதான்.
நம்ம பஞ்சத்திலே பல பேர் இறப்பதை பார்த்த உடனே கஞ்சி தொட்டி அமைச்சிருக்காங்க அந்த அம்மா. கஞ்சி தொட்டி அமைப்பதில் முதல்ல செஞ்சது அந்த அம்மா தான். பட்டினியாக இருப்பவர்களுக்கு முதல்ல கொஞ்சம் ஆரம்பித்த உடனே 30 பேர், 40 பேர், 100 பேர், 200 பேர், 500, 600, ஆயிரக்கணக்கில் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற நகைகளை எல்லாம் உருக்கி 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 எல்லாத்தையும் படமாக்கி கஞ்சி தொட்டி வச்சு 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 கொடுத்து ஒரு 2.5 வருஷம் மதுரையிலே பஞ்சம் இருந்த காலம் முழுக்க அந்த அம்மா தன்னுடைய கடைசி சொட்டு பழம் மாத்திரம் செலவழித்து அத்தனை பேருக்கும் கஞ்சி ஊற்றிருக்காங்க. அதுக்கு பிறகு அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உடல்நிலை சரியில்லாமல் போய் அந்த அம்மா இறந்துருக்காங்க. இறக்கிற போது ஷி வாஸ் நாட் ரிச், பணக்கார ஒரு பெண்ணாக அந்த அம்மா இறக்கலை. ஒரு நகை ஒரு பணம் இல்லாமல் கடுமையான வறுமையில் அந்த அம்மா இறந்து போயிருக்காங்க. நான் யோசிச்சு பார்க்குறேன், அப்படி ஒருவர் இருந்திருந்தால் அவங்களுடைய மரணம் என்பது அத்தனை பேர் பார்த்துருக்காங்க. அந்த மரணத்தை அந்த உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கு மொத்த மதுரையே திரண்டு வந்திருக்கிறது. பெரும் பணக்காரர்களுக்கு கூட கிடைக்காத மரியாதை ஒன்றுமே இல்லாமல் இறந்து போன தாசி குலத்தை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு கிடைத்தது என்றால் ஒரே ஒரு காரணம்தான், என்றால் உண்டி கொடுத்தவர், உயிர் கொடுத்தவர். அந்த ஒரு காரணத்தினால் புது வேட்டி, புது சட்டை, இந்த கையில் இதெல்லாம் போட்டு, மோதிரம் போட்டு, செயின் போட்டு, மாலை போட்டு பலியாடு மாதிரி கூட்டி போவாங்களே. அப்போ நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது. ஃபஸ்ட்டு கல்யாணமா ஒன்றும் புரியல. அப்படியே நேராக போயிட்டு எங்கள் மாமனார் காலில் எழுந்தவுடனே அவர் சொன்னார், மாப்பிள்ளை என் பொண்ணை நான் குழந்த மாதிரி வளர்த்துருக்கேன்னு. மறுபடியும் சுருன்னு ஏறுது. அப்போ எங்கள் வீட்டில் என்ன மாடு மாதிரியாக வளர்த்தாங்க? டாய், உங்கள் வீட்டில் பொம்பளை குழந்தை, எங்கள் வீட்டில் ஆம்பளை குழந்தை. பொறுமை. எல்லாத்துக்கும் கோச்சிக்கினாக்கா வாழ்க்கை சரியாக வராது சார். எல்லாத்துக்குமே அப்படி தான். நமக்கு பொறுமை இருந்தது வச்சுங்க, எல்லாத்துலேயும் ஜெயிக்கலாம். சின்ன சின்ன விஷயம். காலையில் பஸ்ஸில் ஏறுறோம் சார், சில்லறை இல்லை, கவர்மெண்ட் பஸ்ஸு, 500 ரூபா நீட்டுறீங்க. கண்டக்டர் என்ன பண்ணுவார்? ரொம்ப நாகரிகமாக இறங்கிடுங்கன்னு சொல்லுவார். இல்லை, உடனே நீங்கள் சில்லறை நீ தான் எடுத்துனோன்னா பொறுமை. ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப கோபமே பட வேணாம். அதே கண்டக்டர்கிட்ட, சார் சில்லறை இல்லை, 500 ரூபா கிட்ட உங்களுக்கு தெரியும், எனக்கு உங்கள்கிட்ட சில்லறை இருக்காதுன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, இந்தாங்க டிக்கெட்டை கொடுங்க, எனக்கு 500 ரூபாய்க்கு முன்ன பின்ன இருந்தால் கூட பரவாயில்ல, சில்லறை கொடுங்க. நீங்கள் அந்த மாதிரி ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்களேன். கண்டிப்பாக சொல்கிறேங்க, நீங்கள் இறங்கிறதுக்குள்ளே கரெக்டாக சில்லறையே கண்டக்டர் கொடுப்பாரு. உங்களை எதிர்த்து ஒரு வார்த்தை பேச மாட்டார். அதுக்கு காரணம் என்னென்னா நீங்கள் காட்டிய பொறுமை. சில பேர் பேங்க்கில் போய் குதிப்பான். 1 மணிக்குள்ளே டிடி எடுக்கணும், 1லேருந்து 2 மணி வரையும் லஞ்ச் டைம் பேங்க்கு. நம்ம வேலை ஆகணுங்க. 12:45 உள்ளே போகிறோம், பேங்க்கில் லஞ்சுன்னு போட்டு வச்சுக்கிறான். நீங்கள் அங்கே போய் ரூல்ஸ் பேச முடியாது. போடா அப்படின்வாங்க. போய் கெஞ்சணும், தப்பு இல்லை. ஒரு பொறுமை இருந்ததுனாலே போதுங்க. இப்போ நமக்கு மேலே அதிகாரியாக சொல்லுவான் தெரியுமா, பார்த்துக்கிறீங்களா? என்ன மாதிரி ஒரு நல்லவன் இங்கே உண்டா ஆஃபீஸ்லன்னுவான். இருச்சலாக இருக்கும். ஏன்னா நமக்கு தெரியும் அவன் பக்கா கேடின்னு. சொல்ல முடியுமா? பொறுமை. சார் உங்களுக்கு தெரியாதா சார், அவ்வளோதான். அப்போ அவனுக்கு புரிஞ்சிடும். மகாகவி பாரதி சொல்கிறான், யோகம் யாகம்லாம் வேற, ஊருக்கு உழைப்பது யோகம், நலம் ஓங்கிடுமாறு பணி செய்தல் யாகம், போருக்கு நின்றிடும் போதும் மனம் பொங்கல் இல்லாத அமைதி மெய்ஞானம். பொறுமையாக இருக்குது தான் மெய்ஞானம். பொறுமையாக இருக்கணும் சார். பொறுமையாக இருந்தால் தெய்வம். ஒரு ஊரில் தேர் விழா நடக்குது. தேர் 4 மாட வீதி சுற்றிட்டு நிற்கிது. அந்த பக்கத்தில் ஒரு கார்ப்பரேஷன் லாரி போகுது, குப்பை வண்டி. இந்த கார்ப்பரேஷன் லாரி தேரை பார்த்துது, உனக்கு வந்த வாழ்வு பாருந்துச்சு. ஏன்னா என்னென்ன இந்த ஜனங்க இருக்காங்களே ரொம்ப நன்றி கெட்டவனுங்கச்சு. யார்? குப்பை லாரி. ஏன்னா ஆமாம், நீ 364 நாள் அமைதியாக இருக்க, பொறுமையாக. ஒரே நாள் தான் சுற்றி வர. நான் 365 நாளும் ராத்திரி பக்கம் காலையில் சாயங்காலம் ஒவ்வொரு தெருவுக்குள்ளே போய் குப்பை எடுத்துனுக்கிறேன். ஆனால் இந்த ஜனங்க ரொம்ப நன்றி கேட்டவனுங்க. என்னென்னா, உன்னை பார்த்தா கும்புறான், நீ வருஷத்துக்கு 1 நாள் தான் வர. என்னை பார்த்தா மூக்க முடிகிறான்.
நன்றி கேட்டவங்க இது. சரி சொல்லிச்சான், அப்படி இல்லை, ஜனங்களை தப்பு சொல்லாத, 364 நாட்கள் பொறுமையாக காத்திருந்ததனால் என் உள்ளே தெய்வம் வந்து நின்றது, அதனால் மக்கள் என்னை கும்பிடுகிறார்கள். 365 நாளும் வந்தாலும் உன் உள்ள குப்பை இருக்குது, அதனால தான் மக்கள் மூக்க குடிக்கிறார்கள். பொறுமை காலுங்கள், தெய்வம் உங்களிடம் குடிபுகும். பொறுமை இல்லைன்னா குப்பை தான். பொறுமை வேணும் சார். நிறைய பேருக்கு பொறுமை கிடையாது சார். பக்குவப்படுதல் வேற, பதப்படுத்துதல் வேற, ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது. ஒரு மாங்காவை எடுத்துன்னு வாங்களேன், ஃப்ரிட்ஜில் வைங்க, 2 நாள் கழித்து பாருங்கள், மாங்காவாகவே இருக்கும், கெட்டு போயிடாது மாங்காய், ஆனால் மாங்காவாகவே இருக்கும். அது பக்குவப்படுத்துவதல்ல, பதப்படுத்துவது. அதே மாங்காவை வீட்டில் காத்தோட்டமாக ஒரு டைனிங் டேபிள் மேலே வைங்க, அடுத்த நாள் மாம்பழமாக மாறிடும். ஆக நம்முடைய பொறுமை எந்த அளவுனா உங்களுடைய மனதை பக்குவப்படுத்தும். பொறுமை இல்லை என்றால் நீங்கள் பதப்படுத்துவது தான் ஒன்று. யாராக இருந்தாலும் சரி சார். அதாவது சுவாமி விவேகானந்தர் வந்து நம்ம இவ்வளோ சொல்கிறோம், அமெரிக்காவுக்கு போனார், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் சொன்னார், எல்லாம் கரெக்டு. ஆனால் விவேகானந்தர் போனதே ஒரு தப்பான நாள். அங்கே ஆக்சுவலாக மாநாடு நடக்கிறது செப்டம்பரில். விவேகானந்தர் தவறுதலாக ஜூலையிலே போயிட்டார். ஜூலையிலே போயிட்டார், செலவுக்கு காசு கிடையாது, கொண்டு போன லெட்டரை தொலைச்சிட்டாரு. கடும் குளிர் அமெரிக்காவில், தங்க முடியல. அவர் எழுதுகிறாரு, ஒரு 100 முறையாவது யோசித்து இருப்பேன் திரும்பி விடலாம் இந்தியாவுக்கு என்று. ஆனால் நான் பொறுமை காத்ததன் பலனை இன்று அனுபவிக்கிறேன். இல்லை என்றால் இந்த வெற்றி என்னை அடைந்திருக்காது. சுவாமி விவேகானந்தர் பொறுமையாக இருக்கணும். உடனே திரும்பி வந்திருந்தார்னா இன்றைக்கி நம்மளுக்கு விவேகானந்தர் தெரிஞ்சிருக்காது. பொறுமை நிறைய பேருக்கு அது இல்லை. யார் எதை சொன்னாலும் சரி சார், கொஞ்சம் ஒரு நிமிஷம் பொறுமையாக இருங்க போதும். யார் எதை சொன்னாலும் சரி, கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். இந்த உலகத்தில் நிறைய விஞ்ஞான கண்டுபிடிச்சவர் எடிசன் இல்லையா? அவரை பார்க்க ஒரு பெரிய மனுஷன் போனார், அவரும் சயின்டிஸ்ட்டு. அவர்கிட்ட போய் நீங்கள் 1000க்கு மேலே கண்டுபிடிச்சிருக்கீங்க, நான் கூட ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன்னார். என்னென்ன? ஒரு என்ஜின் கண்டுபிடிச்சிருக்கேன், அதை வச்சா அது ஓடும். எடிசன் சொல்லியிருக்காரு. எது எவ்வளோ பெரிய ஆராய்ச்சியாளர், அவர் சொல்லியிருக்காரு அதெல்லாம் ஓட முடியாது. ஒன்று ஒரு பொருளை இழுக்கணும், இல்லை தள்ளணும், தானாக போகாது. ஒரு 5 நிமிஷம் பொறுமையாக இருந்து சொல்கிறது அறிவாளியாக இருந்தால் கூட பரவாயில்ல, சொல்கிறத இந்த காதில் வாங்கிட்டு பொறுமை காத்து அந்த முயற்சியை சற்றும் விடாமல் வெற்றி கண்டவர் தான் ஃபோர்டு. அவரால் தான் கார் கண்டுபிடிச்சி. இன்றைக்கி உலகத்தில் எங்கேயாவது ரோடு இருக்குதுன்னா அது ஃபோர்டால் தான். ஆக எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வெற்றி வேண்டுமா, பொறுமை இருக்கணும். பொறுமை இருந்துட்டால் போதும். நிறைய பேருக்கு சாமி கும்பிட்றதுலே பொறுமை கிடையாது சார். கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணான்னு ஒரு 6 மாதம் இவன் கேட்டதை கொடுக்கலன்னா கிருஷ்ணரை மாற்றிடுறான். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், ஒரு 6 மாதம் இந்த கோயிலுக்கு போவான், 6 மாதம் சிவன் கோயிலுக்கு போவான், 6 மாதம் திருவண்ணாமலைக்கு போவான், 6 மாதம் ராகவேந்தர் ஆடுவான், 6 மாதம் பாபா ஆடுவான், மாறிக்கினே இருக்கும். என்ன பொறுமை கிடையாது. தெய்வத்தை பார்ப்பதில் கூட பொறுமை கிடையாது. அந்த மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டம் சார். பொறுமை இருந்தது வச்சிங்களேன், எல்லாம் நடக்கும். பொறுமை இல்லாதவங்க தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. சில பேர் வாழ்க்கை விலங்குலன்னு பேர் மாற்றிக்கிறாங்க சார், ரொம்ப அநியாயம். அதெல்லாம் நினச்சது நடக்கலை, என் பேர் ராசி இல்லை சார், நான் எப்போ ராசி இல்லாமல் போவான், உனக்கு வச்ச பேர் இத்தனை நாள் ராசியாக இருந்தது. இந்த மாதிரி ஆளுங்களை ஏமாத்துறதுக்குன்னே நிறைய பேர் சுற்றினுக்கிறான் சார். விஞ்ஞானம் நம்மளுக்கு நேமியாலஜி ரேடியாலஜி எல்லாம் கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கு. நேமியாலஜின்னு வச்சுருக்கான் சார், யார் போனாலும் பேரை மாற்றிடுவான். என் ஃப்ரெண்டு ஒருத்தன், அவன் பேர் ராம், ராமை விட நல்ல பேர் இருக்கா சார். அவனுக்கு போயிருக்கான், பேர் என்ன ராம், ராமுக்கு என்ன இனிஷியல்னு கேட்டிருக்கான். உலகம் ஃபுல்லாக ராமுக்கு இனிஷியல் RAM தான். அதுக்கு அவன் சொல்லியிருக்கான், உன் ஜாதகப்படி அது தப்பு, நீ என்ன பண்ணுற 2 R 3 A 3 M, உன் ஜாதகத்துக்கு அவ்வளோ எழுத்து வேணும். நம்ப மாட்டீங்க, என் ஃப்ரெண்டு இப்போ அப்படி தான் எழுதுகிறான். பேங்க்கு செக்கெல்லாம் கூட அப்படி தான், 2 R 3 A 3 M. மென்டல் இல்லை. நானே போனேன் அந்த ஆளுக்கிட்ட,
என் பேர் மோகன சுந்தரன்னு. நல்லா இருக்கு. அப்போ நான் கூட பெருமையாக நினச்சேன், நம்மளை தெரியுது போல இருக்குது இந்த ஆளுக்கு, ஒரு வேளை தப்பாக சொல்லிட்டான்னா நம்ம வெளில மீட்டிங்கில் சொல்லிட்டோன்னு பயப்படுறான். அவனா பயப்படுவான். அடுத்த கேள்வி என்ன கேட்டான், இன்ஷியல் என்னான்னா எஸ்ன்னு மாற்றிருக்கான். எங்கள் அப்பா எனக்குன்னு விட்டு போனது 2 லட்ச ரூபா கடனும் இன்ஷியலும் மாற்றிருந்தான். எல்லாமே அப்படி தான். பொறுமை வேணும். பொறுமை இல்லாதவங்க தான் இந்த விதி மேலே பழிய போடுறது. எல்லாத்திலுமா விதி. சார் பந்தியில் உட்காந்துக்கிறான், பச்சடி போட்டுன்னு வரான், இவனுக்கு போடல, மறந்துட்டான். அவனா வாய்க்கால் வரப்பு தகராறான்னா இவனுக்கு போடாமல் அடுத்த வேலையிலேருந்து போட்டு போயிட்டான். பச்சடி தானே, வாழ்க்கையில் பச்சடி சாப்பிட்டது இல்லையா, பார்த்தது இல்லையா? ஆனால் 5 லட்ச ரூபா திருட்டு போன மாதிரி அப்படியே அது பார்த்துக்கிறீங்களா, பரிமாறுறவனையே பார்ப்பான் பச்சடிக்கு. இல்லை பக்கத்தில் இருக்கிறவன் என்ன பண்ணுவான், சும்மா இருக்க மாட்டான், பச்சடி போடல ஒருக்கு வேணாம். அது இவன் சொல்கிறான், ஆமாம் சார் என் விதி, நான் எங்கள் அம்மாவுக்கு 5ஆவது பிள்ளை, முதல் பிள்ளையாக இருந்தால் பிரதமர் ஆகிடுவியா டை, அப்பவும் பச்சடிக்கு அப்படி தான் பார்த்துன்னு போகிறேன். எதுக்கு எது சார்? ஒரு குடும்பம் வெற்றிகரமாக அமைய வேண்டும் என்றால், நம்ம குடும்பம் வெற்றிகரமாக அமைய வேண்டும் என்றால் 1 மினிட் பொறுமை. ஒரே நிமிஷம், ஒரு நிமிஷம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் 1 நிமிஷம் மட்டும் பொறுமையாக இருந்துருங்களேன், பிரச்சனையாக கிடையாது சார். ஒரு அப்பா பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு, ஒய்ஃபு காஃபி எடுத்துகிட்டு வந்து வைக்கிது. எப்போவுமே ஒய்ஃபுங்க காஃபி எடுத்து வச்சுட்டு கிளம்பிடுவாங்க, நம்மளே பார்த்து குடிச்சிடணும். குடிக்கும்போது நான் நிறைய வாட்டி குடிக்கும்போது சூடாக இருக்குது அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டேன்னா உள்ளேருந்து குரல் வரும், ஆத்திக்கங்க அப்படின்னு. சூடே இல்லை, வச்ச உடனே குடிச்சிருக்கணும், எல்லாத்துக்கும் பதில் ரெடியாக இருக்கும். உள்ள ஒரு அம்மா காஃபி எடுத்துன்னு வந்து வச்சுது, இருந்தால் பேப்பரை இப்படி திருப்பினான் சார், இவரோட பொண்ணு ஓடி வந்து இடிச்சிடுச்சு டேபிளை, காஃபி கொட்டிடுச்சு. இதுதான் இன்சிடெண்ட்டு. நாயே நாயே கண்டில்ல. 1 நிமிஷம் பொறுமை இல்லாமல் திட்டின வச்சுங்களேன், அந்த பொண்ணு அன்றைக்கி காலையில் அந்த டே முடிஞ்சு போச்சு. அம்மா வெளில வரா, அதை வச்சவொன்னே குடிச்சிருந்தான்னு அவங்களுக்கு அறிவில்லையான்னு வாவோ, முடிஞ்சு போச்சு. நீ வச்சேன்னு எனக்கு சொல்கிறதானே, முடிஞ்சு போச்சு. சார் 1 நிமிஷம் பொறுமையாக இருக்கணும் சார், 1 நிமிஷம். அது யார்? நம்ம குழந்தை. 1 நிமிஷம் மட்டும் நீங்கள் பொறுமையாக இருந்தால் உங்கள் வாயில் வர வார்த்தை ஆட்டோமேட்டிக்காக மாறும். அந்த பொண்ணு பாப்பா ஊற்றிடுவோன்னா பக்குன்னு ஆயிடுச்சு, அப்பாவோட காஃபி ஊற்றிடுவேன்னு. உடனே அந்த 1 நிமிஷம் பொறுமைக்கு அப்புறம் என்ன சொல்லுவான், விடுப்பா விடுப்பா, காலைல அடிபட்டுதாடா, அடி இல்லைல்ல, போ 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 போ. ஒய்ஃபு உள்ளேருந்து வருவாங்க, ஒய்ஃபுக்கிட்ட நம்ம என்ன சொல்லுவோம், வச்சவொன்னே குடிச்சிருக்கணும், பாப்பா இடிச்சிருச்சு சொல்லியிருக்கணும். ஒய்ஃபு என்ன சொல்லுவாங்க, நீங்கள் குடிக்கிற வரையும் நின்று டம்ளர் எடுத்து போயிருக்கணுங்க, தப்பு பண்ணிட்டேன். சார் 1 நிமிஷம் பொறுமை ஒரு குடும்பத்தில் காலையில் ஏற்படுகிற ஒரு பெரிய பிரச்சனையை மாற்றுகிறது என்று சொன்னால், அப்போ மொத்தமாகவே பொறுமையாக இருந்தோம்னா, பொறுமை வேணும் சார், பொறுமை வேணும். 1 நிமிஷம் யோசித்தா போதுங்க, பெரிய வெற்றி அடையலாம். ஒரு சிங்கம் கரடி நரி 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸு வாக்கிங் போகிறாங்க. கரடியும் நரியும் சிங்கத்தை பார்த்து சொல்லிச்சு, கொஞ்சம் பசிக்குது ஏதாவது பண்ணுங்களேன் அப்படின்னு. சிங்கம் இரு ஏதாவது மாட்டோன்னு புலி வந்து புலியை பார்த்தோன்னே சிங்கம் ஓடி போய் ஒரே அடிச்சு புலியை கொண்டு வந்து அது போராடி ஜெயிச்சு எத்தனை வருதுல்ல, கொஞ்சம் டயர்டாயிடுச்சு. கரடியை பார்த்துது, 3 பேருக்கு சரியாக ஷேர் போடு அப்படின்ச்சு. இந்த கரடி 1 நிமிஷம் யோசனை பண்ணியிருக்கணும், பண்ணாமல் என்ன பண்ணிச்சு, சிங்கம் ஒரு வார்த்தை சொல்லிச்சுல, என்ன 3 பேருக்கு சரியாக ஷேர் போடுன்னு. அதனால் 3யும் கரெக்டாக ஒரே அளவாக 3. சிங்கம் அடி திரும்பி பார்த்த உடனே டென்ஷன் ஆகிடுச்சு சிங்கம். ராஸ்கல், ஒரு பேச்சுக்கு சொன்னோம் 3 பேருக்கு சரியாக, நம்ம எவ்வளோ பெரிய ஆள், போய் அடிச்சுன்னு வந்தது நம்ம தான், சும்மா புதர்கிட்ட நின்று வேடிக்கை பார்த்துட்டு ஷேர் மட்டும் சரியாக, அதுவும் நரிக்கும் ஒரே அதே ஷேர். சிங்கம் கோபம் வந்து டென்ஷன் ஆகி பொறுமையை இழந்து கரடியை ஒரே அடி வச்சுது, செத்துப்போச்சு கரடி. இப்போ சிங்கம் சொல்லிச்சு நரிக்கிட்ட, புலி கரடி நம்ம 2 பேருக்கு
ஒரே மாதிரி ஷேர் போடு அப்படின்ச்சு. கரடி நரி ஒரு நிமிஷம் யோசிச்சது, ஓகே அப்படின்ட்டு மொத்தமாக ஒரு 90% எடுத்து அப்படி வச்சுது, ஒரு 10% எடுத்து இப்படி வச்சுது. ராஜா, இந்த 90% உங்களுக்கு, 10 எனக்கு. சிங்கத்துக்கு பயங்கர குஷி, இப்படி இவ்வளோ கரெக்டாக ஷேர் பண்ண, சரி சமமா தெரியுது சிங்கத்துக்கு. அப்போது நரி சொல்லிச்சான், எப்படி கற்றுக்கினேன் இதான்னு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் கரடிகிட்ட கற்றுக்கினேன் ராஜா. டேய், உனக்கு தெரியாதா எனக்கு? அப்படிதாங்க சார். எல்லாத்துக்கும் பொறுமை வேணும் சார். நம்ம வீட்டில் ஒவ்வொரு வீட்லேயும் அம்மா ஒய்ஃபு வச்சுருக்கிற குடும்பங்களில் அம்மாவும் நம்ம வீட்டில் இருக்காங்க வச்சுங்க. ஒவ்வொரு வீட்லேயும் நடக்கிற விஷயம் அது என்ன, சண்டை வரும். சண்டையில் ஒய்ஃபு கண்டிப்பாக கேட்பாங்க, என்ன உங்களுக்கு நான் முக்கியமா உங்கள் அம்மா முக்கியமானு கேட்பாங்கல்ல. ஒரு நிமிஷம் கூட யோசிக்காமல் பதில் சொல்லுவான் சில முட்டாள், எங்கள் அம்மா தானுவான். அவனுக்கும் சோறு இல்லை, அவங்க அம்மாவுக்கும் சோறு இல்லை. ஒரு நிமிஷம் பொறுமையாக யோசி, விடுடா இன்னும் கொஞ்ச நாள் போ அப்படின்னு சொல்லி விட்டுடணும். அந்த இன்னும் கொஞ்ச நாள் யாருக்குன்னு சொல்லக்கூடாது. அதுதான் புத்தாலித்தனம். அதுக்கு நமக்கு தேவை ஒரு நிமிஷம். சார், குழந்தைங்க கேள்வி கேட்டால் கூட பதில் சொல்ல மாட்டான் சார். நம்ம குழந்தைங்க கேள்வி சார், குழந்தைகள் கேள்வி கேட்டால் பதில் சொல்லணும் சார். குழந்தைங்க கேள்வி கேட்டால் கூட பதில் சொல்ல மாட்டான். ஏன்? பொறுமை கிடையாது. தீபாவளிக்கு பட்டாசு வாங்குறாரு அப்பா, எப்பவுமே தெரியல, தீபாவளிக்கு பட்டாசு வாங்கி வெடிக்காதன்னு வாங்கும். அப்புறம் தீபாவளிக்கு வாங்கினதே கொஞ்சம் முறைக்க நம்ம எதிர்க்கே கொஞ்சம் பேக்கெட் எடுத்து பண்ணையில் வைப்பாங்க. பையன் கேட்பான் எதுக்குன்னு, ஏன்னா அது கார்த்திகை தீபத்துக்கு வச்சுருக்காங்க. அப்புறம் இன்னொரு பண்டிகைக்கு பையன் டென்ஷன் ஆகிட்டான், வந்ததே கொஞ்சம் அதில் பாதி மேலே போயிடுச்சுன்னு. பையனுக்கு டெய்லி அந்த பட்டாசை பார்த்து என்றைக்கு ஃபங்க்ஷன் வரும், என்றைக்கு பண்டிகை வரும்னு. ஏன்னா குழந்தைங்களுக்கு நம்ம எது பண்டிகை எது பூஜைன்னு சொல்லித்தரல. பையன் வீட்டில் விசேஷம்னா எல்லாமே பண்டிகைன்னு நினச்சினுக்கிறான். சரியா? அன்றைக்கி மாலை அமாவாசை, வீடு பெருகி கிருக்கி சுத்தம் பண்ணுறாங்க, பூஜை நடக்குது. பையன் நினச்சிங்கன்னா இன்றைக்கி பண்டிகை போல இருக்குதுன்னு அவங்க அப்பா கிட்டே கேட்குறான், அப்பா இன்றைக்கி பண்டிகை எது? மாலை அமாவாசை, பட்டாசத்து கூட வெடிக்கணும்னா. அதில் ஒரு நிமிஷம் பொறுமையாக அவனுக்கு சொல்லி கொடுத்துருக்கலாம். இன்றைக்கி பண்டிகையில் படாது, நீ தானே சொன்ன பண்டிகை இன்றைக்கி பட்டாது, அப்போ எப்போ தான் வெடிக்கிறது அப்படின்னா. இந்த டென்ஷனில் நான் பண்ணான், நான் செத்தா வெடி அப்படின்ட்டான். பையன் சொன்னால் அதுக்குள்ளே நம் திருமேனா, அவன் கவலை அதுதான், அதுக்குள்ளே நம் திருமேனா. சார், இப்போ கூட நிறைய பேர் டெத்து போகும்போது பட்டாசு வெடிக்கிறாங்கல்ல, அதெல்லாம் அவங்கவுங்க அப்பா சொன்னதுனால ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு பொறுமை இருக்கணும். ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் எந்த காப்பியத்திலே ஒன்றாலும் பாருங்கள், பொறுமை இழக்கிற போது அந்த கதாபாத்திரம் மேலேருந்து கீழே கொடுத்துரும். மகாபாரதத்திலே தருமனை போல ஒரு பொறுமைசாலி யாருமே இல்லை. நச்சு பொய்கையிலே தன் தம்பிகள் எல்லாம் விழுந்து செத்து கிடக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அந்த அசிரடி கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பொறுமையாக பதில் சொல்லி உத்தமனாக நான் தருமன். பாதி ராஜ்யத்தை எடுத்துகிட்டு துரியோதனன் திருப்பி தரமாட்டேன்னா டென்ஷன் ஆகலை, தம்பிகளை அடக்கி தர்மத்தை காத்தான். பொறுமை. இது பொறுப்பதில்லை தம்பி, எரிதல் கொண்டு வா, கதிரை வைத்து இழந்தான் அண்ணன் கையை எரித்திடுவோம் பீமன் சொன்னான், அப்பவும் பொறுமை. சூதாடினான், மனைவி வச்சு இருந்தான், அடிமையானா, 12 வருஷம் காட்டில் இருந்தான், அஞ்ஞான வாசம் இருந்தான், பொறுமை. கிருஷ்ணனை அனுப்பி ஏதாவது ஒன்று கிடைக்கதான் பரவாயில்ல, 5 நிலம் 5 வீடு, ஓகே, பொறுமை. ஆனால் சார், பொறுமையை இழந்துட்டீங்க வச்சிங்களேன், நம்மளை உண்மையான கோர முகம் வெளில வந்துடும். நிறைய பேருக்கு அது தெரியாது. நம்ம நல்லவன் மாதிரி எல்லா இடத்துலையும் வேஷம் போடலாம் சார், எல்லா இடத்துலையும் வேஷம் போடலாம். ஆனால் நீங்கள் பொறுமையை இழந்துட்டீங்கன்னா உங்களுடைய நிஜ முகம் வெளியில் வந்துடும். தருமனுக்கு வந்தது என்ன? தருமனுக்கும் கர்ணனுக்கும் சண்டை வருது சார். கர்ணன் தருமனை அடித்து துவைச்சி கொன்னுலான்னு யோசிக்கிறான். ஆனால் தாய்கிட்ட கொடுத்த வர ஞாபகம் வருது, என்ன? அர்ஜுனனை தவிர மீதி பேரை கொல்ல மாட்டேன்னு. அதனால கர்ணன் என்ன பண்ணுவான்? தருமனை ஓடிப்போ அப்படின்ட்டுவான். அந்த அவன் ஓடிப்போன்னு சொன்னாங்களே, ரொம்ப அவமானப்பட்டுருவான் தருமன், ரொம்ப அவமானப்பட்டுவான். ரொம்ப அவமானப்பட்டதுனால வந்து அர்ஜுனன்கிட்ட சொல்லுவான், நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது, நாளைக்கு கர்ணனை கொல்லணும், நாளைக்கு கர்ணனை கொல்லணும். அப்போவே பொறுமை இழந்து தருமனுடைய நிஜ முகம் வெளியில் தெரிய ஆரம்பிச்சது. நாளைக்கே கர்ணனை கொல்லணும்.
அடுத்த நாள் போர் நடக்குது, கர்ணனை கொல்ல முடியல. அர்ஜுனன் திரும்பி வரான். பாசறைக்குள்ளே வந்த உடனே முதல் கேள்வி தர்மம் ஓடி வந்து, கர்ணன் செத்துட்டானா அப்படின்வான். அது நான் இல்லையே வேணாம் சார். அந்த இடத்துல பொறுமை இழந்ததுனால் தர்மனுடைய நிஜ முகம், அதுவரை நல்லவராக நடிச்சிருந்தான்ல, நிஜ முகம், நீ எல்லாம் ஒரு தம்பியா, உன் கையில் இருக்குதுன்னா காண்டிவமா, என்ன ஒரு வில்லு, பயங்கர சண்டை. அப்போது தர்மன் என்பவன் பொறுமைசாலி, தர்மன் என்பவன் தர்மத்தை பார்த்து எல்லாம் உடஞ்சிது. ஏன்? ஒரு நிமிஷம் அவன் பொறுமையை பண்ணி முடிஞ்சுட்டான். சார், பொறுமை இல்லாமல் எல்லா இடத்துலையும் குலைக்கிறதுக்கு நம்ம என்ன நாயா சார்? நாய் பார்த்துக்கிறீங்களா? நம்ம வீட்டு நாய் தான். நைட்டு கம்முன்னு இருக்கும், ஏதாவது பூனை கிராஸ் பண்ணோம், போ அப்படின்னும். நைட்டு எல்லோரும் தூங்குறாங்க, குலைக்கக்கூடாது, அதுக்கு அது ஏதோ ஒரு உருவம் குலைக்கணும். நீங்கள் எது நடந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஒரு நிமிடம் பொறுமையாக இருங்கள், உங்கள் வாழ்க்கை மாறும். பொறுமை இல்லை. ராமகிருஷ்ணர் அற்புதமான ஒரு கதை சொல்லுவார். என்னென்னா, ஒருத்தன் போய் கிணறு தோண்டினான், ஒரு 30 அடி தோண்டினான், அடச்சே அப்படின்னு போயிட்டான். திருப்பியும் போனான், அடுத்த நாள் வந்தான், ஒரு 31 அடி தோண்டினான், அடச்சே அப்படின்னு போயிட்டான். 3வது நாள் வந்தான், 32 அடி தோண்டினான், தண்ணி வரல, சே போ அப்படின்ட்டான். அப்போ அந்த பக்கமாக ஒரு துறவி வந்தார். என்ன பிரச்சனைன்னாரு. தண்ணி வரல. டாய் லூஸு, முதல் நாள் எவ்வளோ தோண்டினேன்? 31. 2வது நாள் 32. 3வது நாள் 33. ஒன்று செய், இந்த 33 மறுபடியும் இன்னொரு புதிய கிணறு தோண்டாத, 33 தோண்டுனா. சார் நம்ப மாட்டீங்க, 34வது அடியில் தண்ணி வந்துடுச்சு. உன் பொறுமை இல்லை, 3 கிணறு தோண்டி இருக்க. பொறுமை ஒரு நிமிடம் இருந்தால் போதும். ஒன்றும் இல்லைங்க, பொறுமை இருந்தால் என்ன தெரியுமா, உங்கள் உடல் நலம் காக்கப்படும், பிபி வராது, டென்ஷன் ஆகாது. பொறுமையாக இருந்தீங்கன்னா கோபம் வராது. கோபம் தானே எல்லாத்துக்கும். ஆக உடல் நலம் காக்கலாம். 2வது, உங்கள் மனநலம் காக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருக்கிறான் என்று சொன்னால், யுஎன்ஓ சொல்லுது, ஆரோக்கியம் என்பது வெறும் உடம்பு சம்பந்தப்பட்டதல்ல, உள்ளமும் சம்பந்தப்பட்டது. ஆக உள்ளமும் உடலும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் பொறுமையை காருங்கள். நாளையிலிருந்து இப்போவே நீங்கள் நிறைய பேர் நினைக்கிறேன், சே எப்போ முடிப்பான்னு தெரியலையேன்னு, கொஞ்சம் பொறுமையை இழப்பீங்கல்ல. அதனால் நாளையிலிருந்து எப்பொழுது டென்ஷன் வராமல் இருந்தால் ஒரு நிமிடம் பொறுமையை காத்திருங்கள், உங்கள் வாழ்க்கை வளமாகும். வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. ஒரு இடத்துக்கு போகாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சின்ன காரணம் கிடைக்காதான்னு நினச்சி ஏங்கிட்டு இருக்கிற மக்கள் நம்முடைய மக்கள். பொதுவாக உங்களை பார்க்க வரலாம்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், தூத்தல் போட்டதும்மா. தூத்தல் போட்டது அவருக்கு ஒரு சௌரியமாக போச்சு, அவ்வளோதானே தவிர போடலைன்னாலும் அவர் வரமாட்டார். அப்படி ஒரு மழை பெஞ்சதுக்கு பிறகு நீங்கள் எல்லாரும் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே பேச்சு கேட்கணுங்கிற ஆர்வத்தில் தான் வந்திருக்கீங்க. உங்கள் எல்லாரையும் வணங்கி மகிழ்கிறேன். அருமையான கரூர் வாழ் பெருமக்கள் எப்பொழுதும் பேச்சு கேட்பதில் ரொம்ப மகிழ்ச்சியாக, பேசுகிறவனுக்கு ஒரு மகிழ்ச்சியை உண்டாக்கக்கூடிய அளவுக்கு உற்சாகமாக ஆதரவு தரக்கூடிய பெருமக்கள். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை மீண்டும் 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 நாம் தெரிவித்து கொண்டே இருக்கலாம். நம்ம வட்டார போக்குவரத்து அலுவலர் ஐயா அவர்கள் வரவேற்புரை ஆற்றுகிற பொழுது, பெரும்பாலும் வட்டார போக்குவரத்து அலுவலராக இருக்கிறவங்க யாரும் இப்படியெல்லாம் பேசுகிறது கிடையாது. எங்கள் ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் பேச்சுவார்த்தையே வச்சுக்க மாட்டாங்க, ஒரே வேலை தான் அவங்க செய்வாங்க. ஆனால் ஐயா அவர்கள் ரொம்ப அருமையாக இன்றைக்கு வரவேற்புரையை ஆற்றினார்கள். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு பெரிய பதவியில் இருக்கிறவர் இதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. என்னமோ வரவேற்புன்னு சொன்னால் இதில் இருக்கிறதெல்லாம் படித்து வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துடலாம். அப்படி செய்யலை. அவர் ரொம்ப அருமையாக
தன்னுடைய பணியை ஒரு உற்சாகமாக ஆற்றினார்கள். அதுதான் என் தலைப்பே இன்னைக்கு. வாழ்க்கை வாழ்வதற்கே. ரொம்ப பேர் நீங்கள் சாதாரணமாக கேட்டோம்னா, ஐயா எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டால், ஏதோ இருக்கேன். ஒரு உற்சாகமாக பேசுகிறவங்களே பார்க்க முடியாது. நல்லா தான் இருப்பான், சொல்கிற போது பார்த்து ஏதோ இருக்கேம்மா. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஏதோ உங்கள் புண்ணியத்தில் இருக்கேம்மா. நம்மகிட்ட இருக்கிற புண்ணியமே ரொம்ப குறைச்ச. அதில் அவர் பங்கு கேட்குறாரு. என்ன, உங்கள் புண்ணியத்தில் நான் இருக்கேன்ப்பா. ஓசியிலேயே வாழ்கிறவனாக இருப்பான், உங்கள் புண்ணியத்தில் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். ஆனால் அப்படி இல்லாமல் வாழ்க்கை என்பது எதுக்கு அப்படின்னு கேட்டால், நல்லா வாழ்கிறதுக்கு தான், சந்தோஷமாக வாழணும். நான் எங்கள் ஐயாவை பார்த்தோன்னே ஒன்று தெரிஞ்சேன். ஐயாவும் இவங்களும் 2 பேரும் ஒரு ஷேர் ஹோல்டர் மாதிரி, ஒரு பங்குதாரர்கள் மாதிரி பேசினாங்க. ஐயா சொன்னார், கல்வி அதாவது கல்லுதல்னு சொன்னீங்க. நீங்கள் தானுங்களே சொன்னீங்க. கல்வின்னா என்ன அர்த்தம்னா, கல்விங்கிறது எப்படி வருதுன்னா, கல் அப்படின்னா தோண்டு. அவர் தோன்றவர். தோன்றவர் முன்னிலை வகிக்கிறார். சிறப்பு சொற்பொழிவு ஆற்ற வந்தவர் சொல்கிறாரு, கல்றதுன்னா தோன்றது. அதாவது உங்ககிட்ட இருந்து தான் கல்வியே தோன்றுதுங்கிறார். கல்லுதல், தோண்டுதல், தோண்டி எடுக்கிறது. ஒரு திருக்குறள் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது, தொட்டணைத்து ஊரும் எல்லாருக்கும் தெரியும். மணற்கேணி மாந்தருக்கு கற்றணைத்து ஊரும் அறிவு. இதானுங்களே. இதுக்கு என்னங்க அர்த்தம்? தோண்ட தோண்ட தண்ணி ஊறும், படிக்க படிக்க அறிவு பெருகும். இதானே? நான் உங்களை கேட்குறேன், எல்லா இடத்துலையும் தோண்டினா தண்ணி வருமா சார்? எங்கள் ஊரில் ஒரு 200-300 அடி தோண்டினா கூட தண்ணி வர மாட்டேங்குது சார். தண்ணி வரும் எங்கன்னா, தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆறு இருக்குது பாருங்கள். தண்ணி ஓடினா தான் ஆறுன்னு நீங்கள் சொன்னீங்க, நகர்ந்தால் தான் அது ஆறுன்னு சொன்னீங்க. போயிட்டே இருக்குல்ல தண்ணி, போயிட்டே இருக்கக்கூடிய, ரொம்ப நாள் காஞ்சி கிடந்தாலும் இருக்காது. ஓடிக்கிட்டு இருக்கிற ஆறு இப்போ 1 மாதமாக தண்ணி இல்லை, அவ்வளோதான் அப்படின்னு இருந்தால், அதில் நீங்கள், அதுக்காக தான் திருவள்ளுவர் ரொம்ப கவனமாக சொல்கிறார், மணற்கேணின்னார். நான் உங்களை கேட்டேன், மலையை தோண்டுவீங்களான்னு. இல்லை, நாங்கள் மண்ணை தான் தோண்டுவோங்கிறார். ஐயாட்ட கேட்டேன், அவங்க சொன்னாங்க, நான் மணலில் தான் தோண்டி நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி, 5 அடி 10 அடி தோண்டி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி. தொடுதல்னா தோண்டுதல்னு அர்த்தம். தொட்டணைத்து ஊரும் மணற்கேணி. மணற்கேணியில் எவ்வளவுக்கு எவ்வளவு தோன்றமோ அவ்வளவுக்கு அவ்வளவு தண்ணி வரும். கொஞ்சம் தூரம் மண்ணை தோண்டிட்டு, எங்கள் ஊர் பக்கத்தில் கொஞ்சம் மண்ணை தோண்டிட்டு அங்கே தண்ணி வரும், அதை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க. அப்புறம் வர்றவங்க இன்னும் கொஞ்சம் தோண்டுவாங்க, இன்னும் கொஞ்சம் தண்ணி வரும், அதை எடுத்துக்குவோம். திருவள்ளுவர் அதை சொல்கிறாரு, தொட்டணைத்து ஊரும் மணற்கேணி. தோன்ற அளவுக்கு தண்ணி ஊறும். அறிவு படிக்கிற அளவுக்கு வரும். எவ்வளவு நாம் படிக்கிறோமோ அவ்வளவுக்கு வரும். நான் கேட்குறேன், சஹாரா பாலைவனத்தில் எவ்வளவு தோன்றினாலும் தண்ணி வருமா? அதுவும் மணல் தான். மணலில் தோண்டினாலும் தண்ணி வராது. அப்போ என்னன்னா, இதுக்கு என்ன அர்த்தம்னா, கீழே தண்ணி இருந்தால் தோன்றினா வரும். தண்ணி கீழே இருக்கணும். அறிவு உள்ளவன் படித்தா பெருகும். அறிவு இல்லாதவனே உலகத்தில் கிடையாது. எல்லாருக்கும் அறிவு உண்டு. இப்போ எதை தோண்டி எடுக்கணுங்கிறாரு? நம்மகிட்ட இருக்கிற அறியாமையை நீக்கினால் அறிவு வெளிப்படும்.
அறியாமையை எடுத்துட்டோம்னா திருவள்ளுவர் இன்னொரு குறளில் சொல்கிறார், அரிதோறும் அறியாமை கண்டற்றால். இன்னைக்கு ஒன்று தெரிஞ்சுக்கிட்ட போது தான்ப்பா எனக்கு தெரியுது, நேற்றுக்கு இது தெரியாமல் இருந்தது. நேற்று நாம் இது தெரியாத முட்டாள தானே இருந்தோம், இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோமே அப்படின்னு நினைக்கிறோம். அரிதோறும் அறியாமை காண்பது போல ஒவ்வொரு நாளும் ஒன்று ஒன்று தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நேற்று இது தெரியாமல் இருந்ததுங்க. சாக்ரட்டிஸு அவன் எவ்வளோ பெரிய அறிஞனுங்கிறதுக்கு விஷத்தை குடித்து சாகணும்னு சொல்லிட்டு அவனுக்கு தண்டனை கொடுத்தாச்சு. என்ன அதுக்கு தப்பு பண்ணார்? அவர் அறிவை பரப்புனார், சிந்திச்சு பாருன்னு சொன்னார். அங்கே ஆட்சி செய்து கொண்டிருந்தவங்களுக்கு அது பிடிக்கல. அது என்ன சிந்திக்க சொல்கிறான்? சிந்திச்சா நம்மளை வச்சுக்க மாட்டானே, சிந்திக்க ஆரம்பித்தா நம்மளை விட்டுருவான். அப்போ சிந்திக்காமல் இருக்கிறது தான் அவனுடைய விருப்பம். எதா இருந்தாலும் ஏன் எதற்கு என்று கேள்னு சொல்லிவிடுகிறார். ரொம்ப பேருக்கு தந்தை பெரியாரை பிடிக்காது. ஏன் தெரியுமா? அவர் யோசிக்க சொல்கிறார், சிந்திச்சு பாருங்கிறார். நமக்கு தான் அது நம்பிட்டு போயிடுறது தான் நல்லது. அதில் இடையில போய் சிந்திக்கிறதுக்கெல்லாம் நம்ம வச்சுக்க மாட்டோம். சிந்திச்சு பாருறா பிடிப்பார். கடைசியில் பேச்சை முடிக்கிற போது பெரியார் எப்படி முடிப்பார் தெரியுமா? ஒவ்வொரு கூட்டத்துலேயும் நான் சொல்கிறேனேன்னு நீ நம்ப வேண்டாம், நீ யோசனை பண்ணி பாரு. வீட்டில் போய் நான் சொன்னது உன்னுடைய அறிவுக்கு ஒத்து வந்தால் ஏற்றுக்கோ, இல்லைன்னா தூக்கி போடு. அதுதான் அறிஞர்கள் பேசுகிறது. அதுதான் பேசுனான் சாக்ரட்டிஸ். சாக்ரட்டிஸ் வேற ஒன்றும் சொல்லலை, சிந்திச்சு பார், உன்னையே நீ அறிவாயின்னு. முதல்ல ஒன்றை உனக்கு தெரியுமான்னு கேளு அப்படின்னு. நான் யாருங்கிறது எனக்கு தெரியணும்ல, என்னையே எனக்கு தெரியலன்னா இவரை எப்படி எனக்கு தெரியும்? அப்போ தண்டனை கொடுத்துட்டான். நீ சொன்னதெல்லாம் வாபஸ் வாங்க, நான் வாங்க முடியாதுங்க, நான் தப்பாக சொல்லியிருந்தா வாபஸ் வாங்குவேன், நான் சரியாக தானே சொன்னேன். இந்த மதம் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, அதில் சொல்லியிருக்கிறதுக்கு மீறி வேறு ஏதாவது சொன்னால் கோபம் வருது. இப்போ கோப்பர்னிக்கஸ் என்னங்க சொன்னான்? பூமி உருண்டையாக இருக்குன்னு சொன்னான். இதில் ஏதாவது தப்பு இருக்கோ? அந்த மத தலைவர்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணால், போப்பாண்டவர்கள்லாம் சேர்ந்து எங்கள் வேத நூலில் இருக்கிறத மாற்றி நீ சொல்கிற, வாபஸ் வாங்குன்னா. வாபஸ் வாங்க மாட்டேன்னா உனக்கு கொலை தண்டனை, கொன்னுட்டார். இப்போ இருக்கிற போப்பாண்டவர் என்ன பண்ணுறாரு? முந்தி நடந்ததுக்கு மன்னிப்பு கேட்குறார். அது கேட்டா என்ன, கேட்காட்டி என்ன, கேட்குறார். அவன் செத்துப்பிட்டான், அவனை சாகடிச்சிட்டான். என்ன சொன்னான்? ஒன்று உருண்டையாக இருக்குன்னு சொல்கிறான், யோசிச்சு பாரு, ஒத்துக்க முடியுதான்னு பாரு. அவன் பல காரணம் சொல்லி பூமி உருண்டையாக இருக்குன்னு சொல்கிறான். புறப்பட்ட இடத்துக்கே வந்து சேரலான்டான்னு சொல்கிறான். உருண்டையாக இருந்தால் தானே வர முடியும், தட்டையாக இருந்தால் போய் விழுந்துட மாட்டேன் கேட்குறான். அது சரிதானேன்னு யோசிக்க வேண்டாமோ? அதான் அப்படி தண்டனை கொடுத்தாச்சு. நாளைக்கு காலையில் அவனுக்கு விஷம் கொடுக்க போகிறாங்க. இன்றைக்கி ராத்திரி சிறையில் இருக்கிறான். இருக்கிற போது அவனுடைய அடுத்த அறையில் இருக்கிற சிறையில் இருக்கிற ஒருத்தன் பாட்டு பாடிட்டு இருக்கான். பாட்டு பாடுறான், ஒரு நாட்டுப்புற பாட்டு பாடுறான். சாக்ரட்டிஸ் இது வரைக்கும் அந்த பாட்டு கேட்டதில்லை. அதோட கருத்து ரொம்ப நல்லா இருக்கு. இந்த சிறை காவலனை கூப்பிட்றார். அந்த ஆளை நான் பார்க்கணும், பார்க்க முடியுமான்னு கேட்குறாரு. எதுக்குங்கிறார். அவன் பாடின பாட்டு நல்லா இருக்கு, அது யார் எழுதுனா, எங்கே நீ கற்றுக்கிட்டேன்னு அவன்கிட்ட தெரிஞ்சுக்கணும்னா அவனை கூப்பிடுங்க, இன்னொரு தடவை பாட சொல்லி கேட்கணுங்கிறார். ஏண்டா காலையில் சாவ போகிற நீ இதை தெரிஞ்சுன்னா உனக்கு தெரியாட்டேன்னா எவனும் சாவ போகிறவன் என்ன நினச்சிக்கிட்டு இருப்பான்? ஐயோ உயிர் போகுதுன்னு அழுதுகிட்டு இருப்பான். நீ ஏன் அதை இல்லை அவரை கூப்பிடுன்னு கூப்பிட்டு அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறார். அப்போ அந்த கூட இருந்தவங்களாம் கேட்குறான். அனிட்டஸ்ன்னு ஒருத்தன் அவன் கேட்குறான்,
இப்போ என்னத்துக்கு அவனை முடையாக கூப்பிட்டு கேட்ட அப்படின்னா, இல்லைப்பா, சாகரத்துக்கு முந்தி ஒன்று தெரிஞ்சிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தும் தெரிஞ்சுக்காமல் செத்துறப்படாது பாரு. சார் எவ்வளவு பெரிய சிந்தனை சார். தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு ஒன்று இருந்தது, தெரிஞ்சுக்காமல் செத்துட்டோன்ட்டு எதுக்குடா? சாப்பிட்ற போது இன்னும் ஒன்றை தெரிஞ்சுக்கிட்டு சாபமே. அதுதான் அறிவை தேடு அப்படின்னா தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும், தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். எது வரைக்கும் தெரிஞ்சுக்கலாம்? திருவள்ளுவரை கேட்டால் சொல்லுவார், எது வரைக்கும் எத்தனை வயசு வரைக்கும் படிக்கலாம்? திருவள்ளுவர் சொல் சாவர வரைக்கும் படிக்கலாம்னார். நீ 100 வயசில் செத்தினா 100 வயசு வரைக்கும் படி, 98 செத்தினா 98 வரைக்கும் படி. என்னைக்கு சாந்துணையும் கல்லாதவார் யாதானும் நாடாமால் ஊர் ஆமால் என் ஒருவன் சாந்துணையும் கல்லாதவார். டேய், உனக்கு எல்லா நாடும் ஓ நாடுன்னு ஆகணும்னா இவர் எல்லா நாட்டுக்கும் போய்ட்டு விட்டார். ஒன்றே ஒன்று தான் இவருக்கு முதல் என்ன? கல்வி தான். அந்த கல்வியை வச்சுக்கிட்டு ஊரில் உலகம் பூரா சுற்றிட்டு வந்துட்டார். அந்தந்த நாட்டில் உள்ளவங்களும் அவங்க பிள்ளை மாதிரி இவரை பார்த்துருக்காங்க இல்லையா? திருவள்ளுவர் சொல்கிறார், யாதானும் நாடாமால், எந்த நாடாக இருந்தாலும் என்னுடைய நாடு. யாதானும் ஊராமால், எல்லா ஊரும் என் ஊர். யாதும் ஊரே யாவரும் கேளிர், எல்லா ஊரும் என் ஊர் தான், எல்லாரும் என் உறவினர்கள். யாவரும் கேளிர் அது சொல்கிறார். யாதானும் நாடாமால் ஊராமால் என் ஒருவன் சாந்துணையும் கல்லாதவாறு அப்படின்னு தெரிஞ்சிருந்தும் எப்படா நீ சாவர வரைக்கும் படிக்காமல் இருந்த? சாந்துணையும் கல்லாதவாறு அப்படின்னு சொல்கிறார். ஆக எது வரைக்கும் படிக்கலாம்? கடைசி வரைக்கும் படிக்கலாம், கடைசி வரைக்கும் தெரிஞ்சுக்கலாம். வாழ்க்கை என்பது உட்கார்ந்து அழுவுறதுக்கு அல்ல. அழவே வேண்டாம். பட்டினத்தார் பார்க்குறாரு, செத்து போனவனை தூக்கிட்டு 4 பேர் அழுதுகிட்டே போனான். அதுக்கு அவர் சொல்கிறாரு, செத்த பிணத்தை சாக போகும் பிணங்கள் தூக்கி கொண்டு அழுது கொண்டு போகின்றன. இவன் நாளைக்கு சாக போகிறான், என்னமோ இன்னைக்கு செத்தவனை பார்த்துட்டு இவர் அழுகிறார். இல்லை, நான் எது வரைக்கும் வாழ முடியுமோ அவருக்கு வாழ்ந்தால் தான் அவன் மனுஷன். கடைசி வரைக்கும் வாழ தெரிஞ்சிருக்கணும், வாழணும். வாழ்க்கை வாழ்வதற்கே அப்படின்னா நாம் ஒன்று சொல்கிறோம் பாருங்க. ஒன்றே ஒன்று, என் தலையில் அதை தான் சார் எழுதியிருக்காம்மா. என் தலையில் அதான் என்னமோ இவர் தலையில் மொட்டை அடித்து பார்த்தது மாதிரியா இல்லை எழுதியிருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு என்ன இதில் அதான் எழுதியிருக்கு அப்படின்னா. குன்றக்குடி அடிகளார் சொல்லுவார், தலையில் பிரம்மா எழுதியிருக்கான்னு சொல்கிறானே, இது சாத்தியமா, இது நடக்குமா? ஏன்னா பார்பர் ஷாப்பில் முடி வெட்டிக்க போகிறவன் கொஞ்ச நேரம் தலையை காட்ட மாட்டேங்கிறான், இங்கே ஆட்டுறான் அங்கே ஆட்டுறான். இவனா எழுதி முடிக்கிற வரைக்கும் காட்டியிருப்பான். எழுதி முடிக்கிற வரைக்கும் இவன் காட்டுவாங்கிறீங்க நீங்கள் அப்படிம்பார் அவர். எதையுமே காரிய சாத்தியமாக நினச்சிப்பார், எது முடியுமோ அப்படி நினச்சிப்பார். அவர் ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சி சொல்லுவார். குன்றக்குடி அடிகள் ஒருத்தர் பழனிக்கிட்ட ஒரு 20-25 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளவர் வாழை தோட்டம் போடுறார். போடும்போது அவர் வேண்டிக்கிறார், சாமிகிட்ட வேண்டிக்கிறார், முருகா நல்லா விளைஞ்சதுன்னா, தாரெல்லாம் நல்லா பெருசு பெருசாக வந்ததுன்னா முதல் தார் வெட்டி உனக்கு கோயில் கொடுத்துட்றேன். நல்லா விளைஞ்சுது. ஒரு தார் பார்த்தா ஒரு ஆள் உயரத்துக்கு இருக்குது, பெரிய பெரிய காய் அருமையாக இருக்கு, எல்லாம் மலை வாழை.
முதல் தாரை வெட்டினார். 450 காய் இருக்காது. இவ்வளோ உயரம், இவ்வளோ உயரம் வச்சு சாக்கை மூடி பழுக்க வச்சு வீட்டில் ஒருத்தன் வேலை செய்கிறான். அவனை கூப்பிட்டு, இந்தா இதை கொண்டு போய் பழனி கோயிலில் கொடுத்துட்டு வா. அந்த கோயில் அதிகாரி இருப்பார், ஈவோ இருப்பார், அவர்கிட்ட பழம் வந்ததுன்னு ஒரு சீட்டு எழுதி வாங்கிட்டு வாடா அப்படின்னா. அதில் 450 பழம் இருக்கு. எண்ணிட்டார். கொடுத்துட்டு சான்று ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வா அப்படிங்கிறார். சரியான்னு தூக்கிட்டு போகிறான். சாமிக்கு தாறு கொடுத்து அனுப்பணுங்கிற நினப்பு இருந்ததே தவிர தூக்கிட்டு போகிறவனுக்கு சோத்துக்கு 10 ரூபா கொடுக்கணும்னு நினைப்போம் இல்லை. தூக்கிட்டு எவ்வளோ தூரம் போகிறான்ல தாரை தூக்கிட்டு, அவனுக்கு போகிற வழியில் பசிக்குமே கொடுக்கணும்னு அவருக்கு அந்த ஞாபகம் வரல. கொண்டு கொடுத்துட்டு ரசீது வாங்கிட்டு வா அப்படின்ட்டாரு. போயிட்டான். போகிற வழியில் அவனுக்கு காலையிலையும் அவன் சாப்பிடல, வெயிலில் போகிறான், பசியாக இருந்தது, இறக்கி வச்சான். ஒரு 6 பழத்தை பிச்சு தின்னுட்டான். அவன் என்ன பண்ணுவான், பசி தாங்கலை, 6 பழத்தை தின்னுட்டான். கொண்டு போய் கொடுத்தான். ரசீது வாங்கிட்டு சொன்னாங்க ஐயா அப்படின்னு கொண்டு ஈவோக்கிட்ட சொன்னான். அந்த ஈவோ என்ன பண்ணார், எண்ணி பாருடான்னார். ஒருத்தனை விட்டு என்ன சொன்னார், 444 பழம் இருந்துச்சு, 6 தான் போயிட்டு இல்லை, 444 பழங்கள் வந்து சேர்ந்தன அப்படின்னு எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன். அதை வாங்கிட்டு வந்து இவன் கொடுத்தான் இவர்கிட்ட. டேய் என்னடா 450 கொடுத்தேன், 444 அந்த ஆள் எழுதியிருக்கான், 6 எங்கடான்னா. சாமி பசியாக இருந்தது, நான் சாப்பிட்டேன், என்னால் தாங்க முடியலைங்க, அதனால் சாப்பிட்டேன். ஏண்டா சாமிக்கு கொடுத்தது நீ தின்ன? ஏண்டா சாமிக்கு பூஜைக்காக கொடுத்தது, பஞ்சாமிர்தத்துக்காக நான் கொடுத்து அனுப்புனேன், அதை நீ தின்னிருக்கிய, பாவி உருப்பிடுவியா, போவையா, வருவியான்னா பெரிய ஒரு சாட்டை எடுத்துகிட்டு வந்து அடி பின்னி விட்டார். இந்த பயலை கட்டி போடுறா தூணில் அப்படின்ட்டு. முருகனுக்கு கொடுத்தா இந்த பையன் தின்றுருக்கிறான். முடிஞ்சது ராத்திரி படுக்கிறாரு, சாப்பிட்டுட்டு தூக்கத்தில் முருகன் வர்றான், கனவுல முருகன் வர்றான். பா நீ அனுப்பின வாழைப்பழம் ரொம்ப ருசியாக இருந்துச்சுப்பா, ரொம்ப நல்லா இருந்தது, இவ்வளவு ருசியான பழம் நான் இது வரைக்கும் சாப்பிட்டது இல்லை. 6 பழம்னாலும் 6 பழம் என்ன பழம் தெரியுமான்னு. என்ன 6ஆ? 444 இல்லை கோயில், அது எனக்கு தெரியாது, கோயிலுக்கு கொடுத்ததை பற்றி எனக்கு தெரியாது. அந்த ஏழை சாப்பிட்டான் பாரு 6 பழம், அது நேரடியாக எனக்கு தான் வந்ததுன்னார். என்னங்க அதுக்கு அர்த்தம்? என்ன அர்த்தம்? அவர் ஒரு மடாதிபதி, அவர் சொல்கிறார், ஏழை எளிய மக்களுக்கு உதவுவதுதான் இறைவனுக்கு சேர். இறைவனுக்கு நேராக செஞ்சினா ஏழைக்கு வராது, ஏழைக்கு செஞ்சினா ஏழைக்கும் கிடைக்கும், இறைவனுக்கும் போய் சேர். வாரியார் சாமி இதை எப்படி சொல்லுவார் தெரியுமா? அழகாக சொல்லுவார். தபால் பொட்டியில் கொண்டு போய் தபாலை போட்டோம்னா, இப்போ தபால் போடுறதெல்லாம் ஒன்றும் இல்லை, நின்று போச்சு. என்ன, தபால் பொட்டியில் கொண்டு போய் தபாலை போட்டோம்னா அது தபால் பொட்டிக்கும் போகும், தபால் ஆஃபீஸுக்கும் போகும். அங்கே போய் தானே முத்திரை குத்தி அனுப்புவான். தபால் பொட்டியில் போடுறது தபால் பொட்டிக்கும் போகும், தபால் ஆஃபீஸுக்கும் போகும். தபால் ஆஃபீஸ்லேயே நேராக கொண்டு கொடுத்தா தபால் ஆஃபீஸுக்கு தான் போகுமே தவிர தபால் பொட்டிக்கு வராது. ஆண்டவன்கிறது தபால் ஆஃபீஸ், அடியார் என்பவன் தபால் பொட்டி. இதில் போட்டினா இவனுக்கும் போகும்,
அவருக்கும் போகும். அதை திருமூலர் ஒரு பாட்டில் சொல்கிறார். அவர் சித்தர் இல்லையா, அவர் அழகாக சொல்கிறார். 2 கோயில் சொல்கிறார். ஒன்று நடமாடுற கோயில், இன்னொன்று படமாடுற கோயில். அது நம்ம கோயில் சாமி பசுபதீஸ்வரர் இருக்கிறது படமாடும் கோயில், நீங்களும் நானும் நடமாடும் கோயில். அவர் சொல்றார், நடமாடும் கோயில் நம்பருக்கு 1 ஈயின். நம்ம மனுஷனுக்கு 1 கொடுத்தீங்கன்னா படமாடும் கோயில் பகவருக்கு அங்கு அது ஆமே. படமாடும் கோயிலில் இருக்கிற பகவனுக்கு அது போய் சேரும். படமாடும் கோயில் பகவருக்கு 1 ஈயின். படமாடும் கோயிலில் கொண்டு நேராக கொடுத்தீங்கன்னா நடமாடும் கோயில் நம்பருக்கு அங்கு அது ஆகா. ஏழை எளிய மக்களுக்கு உதவுனா அங்கே போய் சேரும். நீங்கள் எல்லாத்தையும் நம்ம படிக்கிறோம் இல்லை, படிக்கிறோமே அதனுடைய உட்பொருளை புரிஞ்சுக்கிட்டோமா? நம்ம அதனுடைய உட்பொருள் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோமா? நம்ம தமிழில் இருக்க மாதிரி நுணுக்கமாக உலகத்துக்கே செய்தி சொன்ன நூல்கள் வேறு மொழிகளில் இல்லைங்க. நம்ம மொழியில் அவ்வளவு இருக்கு, இருந்தும் நாம ஏன் இவ்வளவு பின்தங்கி இருக்கிறோம்? இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.